தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் இன்று மாலையுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. இதனையடுத்து மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாகனங்கள் வழங்கப்பட்ட பிரச்சாரங்கள் ரத்தாகின. இன்று மாலைக்கு பின் கட்சி தலைவர்களோ கட்சியின் சார்பில் யாருமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 நடைபெறவிருக்கும் நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றிருக்கிறது. அதன் பிறகு எந்த பிரச்சாரங்களையும் அரசியல் கட்சியினரும் பிற வேட்பாளர்களும் மேற்கொள்ளக்கூடாது. தொலைக்காட்சிகள், மின்னணு ஊடகங்கள் வாயிலாகவும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது. மாலை 6 மணிக்கு பிறகு எந்த பரப்புரைகளையும் அரசியல் கட்சியினரும் பிற வேட்பாளர்களும் மேற்கொள்ளக்கூடாது. தொலைக்காட்சிகள், மின்னணு ஊடகங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது. பொது நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகளிலும் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. வெளியூரிலிருந்து வந்து தங்கியுள்ள கட்சியினர் அனைவரும் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தின் நிறைவு நாளான இன்று அனைத்து கட்சி தலைவர்களும் காலை முதலே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவ்வப்போது கட்சி தலைவர்களின் உரை இடம்பெற்ற வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் வெளியானது. வில்லிவாக்கத்தில் தொடங்கி திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் சூறாவளி பிரச்சாரத்தை நிறைவு செய்துள்ளார். சென்னையில் நந்தவனம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சாலை வலம் வந்த தவேக தலைவர் விஜய் OMCA மைதானத்தில் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார். சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. இனி 23 வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க.